இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? செங்கல்ல ஒரு கிளாசிக் நோக்கியா 3300 போன் மாதிரி நினைச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா, கீழே போட்டா உடையாது, ஆனா கொஞ்சம் அவுடேட்டட். ஆனா ஏஏசி பிளாக்ஸ் அப்படி இல்ல. அது ஒரு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் மாதிரி, புது டெக்னாலஜி, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ். அப்போ இதனால என்ன ஆகும்? உங்க வீடு சம்மர்ல மத்த வீடுகளை விட 3 ல இருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூலா இருக்கும். அப்போ ஏசி யூஸ் பண்றது குறையும், கரண்ட் பில்லும் குறையும். சிம்பிள் லாஜிக் தான். இப்போ ஃபைனல் வேர்டிக் சொல்ல வேண்டிய நேரம். இந்த சுவர் யுத்தத்துல ஜெயிச்சது யாரு? Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. வணக்கம். நீங்க உங்க கனவு வீட்டை கட்ட போறீங்கன்னா உங்க மனசுல வர முதல் கேள்வி, சுவருக்கு என்ன போடலாம்? ஒரு பக்கம் நம்ம தாத்தா காலத்திலிருந்து பயன்படுத்துற பாரம்பரிய செங்கல், இன்னொரு பக்கம் இப்போ மாடர்னா வந்திருக்கிற ஏஏசி பிளாக். இது ரெண்டுல எது பெஸ்ட்? வாங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு யுத்தத்தையே நடத்தி பாத்திரலாம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? செங்கல்ல ஒரு கிளாசிக் நோக்கியா 3300 போன் மாதிரி நினைச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா, கீழே போட்டா உடையாது, ஆனா கொஞ்சம் அவுடேட்டட். ஆனா ஏஏசி பிளாக்ஸ் அப்படி இல்ல. அது ஒரு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் மாதிரி, புது டெக்னாலஜி, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ். சரி, முதல்ல இது ரெண்டும் எப்படி தயாராகுதுன்னு பாப்போம். செங்கல் நம்ம விவசாய நிலத்துல இருக்கிற வளமான களிமண்ல இருந்து செய்யப்படுது. அதனால இது ரொம்ப கனமா இருக்கும், சில சமயம் அளவுகளும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா ஏஏசி பிளாக்ஸோ தொழிற்சாலை கழிவான சாம்பல்ல இருந்து உருவாகுது. சோ இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. அது மட்டுமல்ல, மெஷின்ல கச்சிதமா வெட்டுறதால அளவும் கரெக்டா இருக்கும். மிக முக்கியமா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். சரி, நம்ம சுவர் யுத்தத்தோட ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போலாமா? ரவுண்ட் 1, த வெயிட் டெஸ்ட், அதாவது எடை சோதனை. அதிக எடை உங்க பர்சுக்கு ஏன் நல்லதில்லைன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு செங்கல் சுவர் எவ்ளோ வெயிட் இருக்கும், ஏஏசி பிளாக் சுவர் எவ்ளோ வெயிட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்பவே மாட்டீங்க. செங்கல் சுவர் ஏஏசி பிளாக் சுவரை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிக எடை கொண்டது. இது எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. சரி, சுவர் இவ்ளோ கனமா இருந்தா என்ன பிரச்சனை? சிம்பிள் லாஜிக் தான். அந்த எடைய தாங்குற பில்லரும் பீமும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம உடம்புல எலும்பு கூடு மாதிரி தான் பில்டிங்குக்கும். வெயிட் அதிகமானா எலும்பும் வலுவா இருக்கணும் இல்லையா? அப்போ இதனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேக்குறீங்களா? சிம்பிள். சுவர் வெயிட் கம்மியானா பில்லர் பீம்ல போடுற ஸ்டீல் கம்பியும் கம்மியாகும். எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 15ல இருந்து 20% வரைக்கும். யோசிச்சு பாருங்க, ஸ்டீல் விலையில இது எவ்வளவு பெரிய சேமிப்பு. ரவுண்ட் 1 முடிஞ்சது. இப்ப ரவுண்ட் 2, ஹீட் டெஸ்ட். உங்க வீடு ஒரு அனல் பறக்கிற அடுப்பு மாதிரி இருக்கணுமா, இல்ல எப்பவும் ஜில்லுன்னு இருக்கிற ஒரு தெர்மஸ் மாதிரி இருக்கணுமா? இது உங்க சௌகரியத்தை மட்டும் இல்ல, உங்க கரண்ட் பில்லையும் முடிவு பண்ணும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். கோடை காலத்துல பகல் முழுக்க வெயில வாங்கி வச்சுக்கிட்டு ராத்திரி நீங்க தூங்க போகும்போது அந்த சூட்டை உங்க பெட்ரூம்குள்ளேயே கக்குனா எப்படி இருக்கும்? இதுதான் சில சுவர்களோட குணம். அது ஏன்னா செங்கல் ஒரு ஹீட் பேட்டரி மாதிரி செயல்படுது. பகல்ல வெப்பத்தை சார்ஜ் பண்ணிக்கிட்டு ராத்திரி அதை வெளியிடும். ஆனா ஏஏசி பிளாக் ஒரு தெர்மாஸ் மாதிரி. அதுக்குள்ள இருக்கிற லட்சக்கணக்கால சின்ன சின்ன காத்து குமிழிகள் வெளியில இருக்கிற வெப்பத்தை உள்ள வரவிடாம ஒரு இன்சுலேட்டர் மாதிரி தடுத்து நிறுத்திடும். அப்போ இதனால என்ன ஆகும்? உங்க வீடு சம்மர்ல மத்த வீடுகளை விட 3 ல இருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூலா இருக்கும். அப்போ ஏசி யூஸ் பண்றது குறையும், கரண்ட் பில்லும் குறையும். சிம்பிள் லாஜிக் தான். சரி, இப்போ ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சு. இது ரொம்ப முக்கியம். வேகம் மற்றும் செலவு. கடைசில நம்ம பாக்கெட்க்கு எது நல்லதுன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். வேலை நடக்கிற ஸ்பீட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு ஆள் ஒரே அளவு சுவரை கட்டுறாரு. செங்கல்னா 1, 2, 3ன்னு 7, 8 செங்கல் எடுத்து நிறைய சிமெண்ட் பூசி அடுக்கணும். ஆனா ஏசி பிளாக்னா ஒரே ஒரு பெரிய பிளாக் எடுத்து டக்குன்னு வச்சிடலாம். எவ்வளோ நேரம் மிச்சமாகும் பாருங்க. உடனே நீங்க கேப்பீங்க, ஆனா ஏசி பிளாக் விலை ஜாஸ்தியாச்சேன்னு. ஆமா, ஒரு பிளாக்கோட விலை ஜாஸ்தி தான். ஆனா நம்ம மொத்த செலவு தான் பார்க்கணும். வேலை 3 மடங்கு வேகமா நடக்குது. அப்போ ஆள் கூலி குறையுது, சிமெண்ட் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்படி எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணி பார்த்தா கடைசியில செங்கல் சுவரை விட ஏசி பிளாக் சுவர் கட்ட 10ல இருந்து 15% வரைக்கும் செலவு கம்மியாகுது. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, எல்லா ரவுண்டும் முடிஞ்சது. இப்போ ஃபைனல் வேர்டிக் சொல்ல வேண்டிய நேரம். இந்த சுவர் யுத்தத்துல ஜெயிச்சது யாரு? And the winner is
ஏஏசி பிளாக்ஸ். குறிப்பா நாம இப்போ கட்டுற பில்லர் பீம் போட்ட வீடுகளுக்கு இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இது லைட் வெயிட், அதனால ஸ்டீல் செலவு குறையுது, வீட்டை கூலா வச்சுக்குது, கரண்ட் பில் மிச்சம், வேலை 3 மடங்கு வேகமா முடியுது, கடைசியா பார்த்தா மொத்த செலவும் கம்மியாகுது. அப்போ செங்கலுக்கு இனி வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட முடியாது. சில ஸ்பெஷல் கேஸ்ல செங்கல் தான் ஹீரோ. உங்களுக்கு அந்த எக்ஸ்போஸ்ட் பிரிக்னு சொல்ற அந்த கிளாசிக் லுக் வேணும்னா கண்டிப்பா செங்கலுக்கு போலாம். அதே மாதிரி பில்லர் பீம் எல்லாம் இல்லாம சுவரே மொத்த வெயிட்டையும் தாங்குற மாதிரி பழைய ஸ்டைல்ல கட்டுறீங்கன்னா அப்பவும் செங்கல் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, இப்போ உங்க வீடோட சுவர் ரெடி. சூப்பரா ஏஏசி பிளாக்ஸ் வச்சு கட்டியாச்சு. ஆனா கதை இதோட முடியலையே. இந்த சுவருக்கு பூச்சு வேலை செய்யணும்ல, அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம் மணலை பத்தின ஒரு ஷாக்கிங் உண்மை. உங்க வீட்டு பூச்சிக்கு பயன்படுத்துற மணல் நிஜமான ஆத்து மணல் தானா, இல்ல அதுல எதுவும் கலப்படம் இருக்கா? எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட் தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த பகுதியில இத பத்தி விலாவாரியா பார்க்கலாம். கண்டிப்பா பாருங்க. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?